பயிற்சி 3.10 கொஸ்டின் நம்பர் 9 கடல் மட்டத்திலிருந்து ஒரே உயரத்தில் வங்காள விரிகுடாவிற்கு மேல் A மற்றும் B என்ற இரு கடற்கரை ஹெலிகாப்டர்கள் தொலைந்த படகை தேடுகின்றன. ஒரு கடல் மட்டத்துக்கு மேலே ஒரு வங்காள விரிகுடா கடலில் சொல்லிட்டாங்க. ரெண்டு ஹெலிகாப்டர் படகை தொலைவுறாங்க. ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் 10 கிலோமீட்டர்ஸ் இடைவெளியில் அவை பறக்கின்றன. ரெண்டு ஹெலிகாப்டர் 10 கிலோமீட்டர் இடைவெளியில் பறக்கும் பொழுது அதன் பைலட்டுகள் ஒரே நேரத்தில் அந்த படகை பார்க்கிறார். 10 கிலோமீட்டரில் பறக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அந்த படகை பார்க்கிறார். ஏயிலிருந்து படகு 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஏயிலிருந்து படகு 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மேலும் கோட்டுத்துண்டு ஏபி படகில் தாங்கும் கோணம் 60 டிகிரி எனில் பியிலிருந்து படகுக்கு உள்ள தொலைவை காணுங்க. பியிலிருந்து படகு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏபிங்கிறது ஹெலிகாப்டர் மேலே பறக்குது. இந்த சிங்கிறது படகு. அப்போ கீழே கடல் இருக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இப்போ ரெண்டுக்கு இடையே உள்ள தூரம் எல்லாம் கொடுத்துட்டாங்க 10 கிலோமீட்டர்ஸ். இது ரெண்டுக்கும் தூரம் 10 கிலோமீட்டர்ஸ். ஏயிலிருந்து படகுக்கு உள்ள தூரம் எவ்வளவு 6 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ பியிலிருந்து அதாவது சிங்கிற கோணம் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பியிலிருந்து தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பக்கம் தெரியுது, இந்த பக்கம் நமக்கு தெரியாது. அப்போ கோணம் 3 பக்கம் ஒரு கோணம் தெரிஞ்சால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறோம், கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ கொசைன் சூத்திரத்தின் படி கொசைன் சூத்திரம்னா என்ன வரும், நம்ம எந்த கோணம் எடுத்துருக்கிறோமோ அதுக்கு நேரே உள்ள பக்கம் தான் முதல்ல ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் மைனஸ் 2 தடவை ஏசி பிசி காஸ் சி அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் மைனஸ் 2 தடவை பிசி ஏசி காஸ் சி. இதில் ஏபி ஸ்கொயருங்கிறது 10. அப்போ 10 ஸ்கொயர் பண்ணலாம். பிசி ஸ்கொயர் தெரியாது, எக்ஸ் ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் 6 ஸ்கொயர் மைனஸ் 2 தடவை எக்ஸு இன்ட்டு 6 காஸ் 60. காஸ் 60ஓட வேல்யூ நமக்கு தெரியும், 1/2ன்னு தெரியும். அதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். 10 ஸ்கொயர் பண்ண 100, 6 ஸ்கொயர் பண்ண 36, 6 12. இதை சுருக்கிட்டேன்னா நமக்கு 6xன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மீதியெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா 6x மைனஸ் எக்ஸ் ஆயிடுது. இந்த 100 இந்த பக்கம் கொஞ்சம் மைனஸ் ஆயிரும். 36ல் 100 போச்சுன்னா 64. இது எக்ஸில் அமைந்த ஒரு இருபடி சமன்பாடு. எக்ஸில் அமைந்த ஒரு இருபடி சமன்பாடு. காரணிப்படுத்த முடியுமான்னு பார்க்குறோம். கூட்டுனா 6, பெருக்குன்னா 64. எந்த நம்பருமே இருக்காது. அப்போ ஃபார்முலா சூத்திரத்தை பயன்படுத்தல் முறையில் தான் போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பண்ண 36 மைனஸ் 4 தடவை ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ மைனஸ் 64. இது ரெண்டையும் பேருக்குன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 64 இன்ட்டு 4 உனக்கு கூட்டினேன்னா 292 வந்துடுது. இது ரெண்டையும் கூட்டினா உனக்கு எவ்வளோ வருது 292. 292க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா நம்ம 4 பெருக்கல் 73 4ஓட ரூட்டு 2. இப்போ ரெண்டையும் தனித்தனியாக அடிச்சிடலாம். அப்போ 2 பொதுவாக அடிச்சிட்டோம் நமக்கு என்ன கிடைக்கும் 3 ப்ளஸ் ரூட் 73 கிலோமீட்டர்ஸ். இதில் மைனஸும் இருக்கும். நம்ம பாசிட்டிவ் வேலையை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ பியிலிருந்து படகுக்கு உள்ள தூரம் 3 + 73 கிலோமீட்டர்ஸ்.